ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அந்த பார்வையில்லாத முனிவருடைய மகனை கொன்ன பாவத்துக்கு இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தசரத்தை கௌசல்யா கிட்ட தன்னுடைய கதியை பற்றி நொந்து சொல்கிறார். அப்போ நல்ல உணவோடு சேர்ந்து கெட்ட உணவை உட்கொண்டா வியாதி வந்து தானே தீரும். அதுபோல் நல்ல காரியங்களை செஞ்சுருந்தா கூட அதோடு செய்கிற நம்ம தவறும் அதனுடைய பலனை தராமல் போகாது இல்லையா? அன்றைக்கி அந்த முனிவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பலிக்கிறது. கௌசல்யா, என்னுடைய பார்வை மங்கிறது, நீ இருக்கிறத கூட என்னால் பார்க்க முடியல, என்னுடைய நினைவு தவற தொடங்கிடுது. நான் யமதூதர்களை இப்போ நான் பார்க்குறேன், அவள் என்னை விரைஞ்சு வருமாறு அவசரப்படுத்துகிறாங்க. ராமா, நீ உண்மையாகவே என்னை பிரிஞ்சு போயிட்டியா? கௌசல்யா, உன்னால் என்னை பார்க்க முடியலையா? இப்போ நீ என் கண்ணுக்கு தெரியலையே. நற்குணங்கள் பொருந்தின சுமித்ரே, நீ எங்கே இருக்க? குலத்துக்கு நேரிட்ட அவமானமே கைக்கே என்னோட விரோதியை, நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு நொந்து பேசுகிறார். அப்போது இன்னும் பல வாரம் தசரதர் சொல்லின்னு இருக்கறச்சே நள்ளிரவு கழியறது. தசரதனுடைய உயிரும் பிரிஞ்சுடுறது. பிள்ளையினுடைய பிரிவு தர துயரத்தினால், அதாவது புத்திர சோகத்தினால மடியணுன்ற சாபம் தசரதற்கு இருந்தது வரலாறு. வால்மீகி ராமாயணத்தில் நம்ம மேலே சொன்னபடி சுமந்திரர் காட்டிலேருந்து திரும்பி வந்து ராமர், லக்ஷ்மண, சீத்தை 3 பேரும் அங்கே தங்கிட்டான்ற செய்தியை சொன்ன பிறகு அது நடக்கிறது. ராமர் காட்டுக்கு போன 6வது நாள் கிட்டத்தட்ட நள்ளிரவு நெருங்குற சமயத்தில் தசரதர் கௌசல்யக்கு தன்னுடைய சாபம் பற்றின வரலாறு விவரிக்கிறார். துளசிதாசர் ராமாயணத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கம்பராமாயணம் இந்த விஷயத்தில் வேறுபடுறது. ராமர் காட்டுக்கு போகிறதுன்ற தீர்மானம் ஆயிட்ட பிறகு, ஆனால் ராமர் காட்டுக்கு எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்ன தசரத மன்னர் தான் சாபம் பற்றின வரலாற்றை கௌசல்யா கிட்ட வர்ணிக்கிறார். அந்த நிகழ்ச்சியினுடைய விவரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி கம்பராமாயணத்தில் வந்தால் கூட ஒரு மாறுதல் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் தசரதர் கௌசல்யை மணக்கிறதுக்கு முன்னையே அந்த முனிவர் சாபம் பெற்ற நிகழ்ச்சி நடக்கிறதா சொல்லப்படுறது. ஆனால் தனக்கு மகன் பிறப்பானா மாட்டானான்னு பற்றி தசரதர் மனசில் கவலையும் இருக்கலை. முனிவர் மகனை பிரியத்தினால துன்புற்று நீ உயிரை விடுவேன்னு சாபமிட்ட போது தனக்கு மகாப்பேறு உண்டுன்ற மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படலை. ஆனால் கம்பராமாயணத்தில் தசரதர் இந்த வரலாற்றை கௌசல்யா கிட்ட வர்ணிக்கும் போது, மகனை பிரிஞ்சு சோகத்தினால நீ உயிர் விட்டவன் முனிவர் சாபமிட்டதுனால எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு உறுதி ஆணுச்சு, அந்த மகிழ்ச்சியோடு நான் நகரத்துக்கு வந்து சேர்ந்தேங்கிறார். இந்த மகிழ்ச்சின்ற சொல்லு கம்பராமாயணத்தில் இருக்கே ஒழிய வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. சரி, இப்படிலாம் ஆறுது. பலவாறு தசரதர் கதறிண்டு நள்ளிரவு கழியறது. அந்த இரவுக்குள்ளேயே தசரதனுடைய உயிரும் பிரிஞ்சுடுறது. விடியற் காலையில் மன்னரை எழுப்புறதுக்காக வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது. வந்திகள் பாடுறாங்க, புரோகிதர்கள் மந்திரங்களை சொல்கிறாங்க. மன்னரனுடைய உத்தரவு நிறைவேற்றுறதுக்காக பணியாட்கள் தயாராக நிற்கிறாங்க. இதெல்லாம் வழக்கம் போல் மன்னர் வெளியே வராததை பார்த்து அரண்மனை பெண்மணிகள் அருகில் போய் அவங்களை எழுப்ப முயற்சிக்கிறாங்க. மன்னர்னுடைய நாடி துடிப்பு நின்றுடுறதுன்றத பார்க்குறாங்க, இதயம் மோஞ்சிட்டதுன்றதையும் அப்போ உணர்ந்துக்கிறாங்க. மன்னர் மரணம் அடைஞ்சிட்டாருன்றத அறிஞ்சாவா ஓன்னு கதறி ஓலமிடுறாங்க. முந்தைய தினம் உறங்கின போது தாங்களும் உறங்கி பக்கத்திலே இருந்த கௌசல்யினுடைய தூக்கமும் சுமித்ரையினுடைய தூக்கமும் களைஞ்சி எழுந்துக்கிறாங்க. நடந்ததை அறிஞ்சு கதறி அழறாங்க. தூக்கத்திலேயே மன்னர் உயிர் பிரிஞ்சுதுன்ற செய்தி அரண்மனை முழுசும் பரவுறது. கைகேயி உட்பட எல்லா பெண்களும் ஓலமிட்டு அழறாங்க. அந்த புறமே அழுதுது, அரண்மனையும் அழுதுது, எல்லாருமே அழறாங்க. இந்த உயிர் பிரிகிற கட்டத்தில் கூட கம்பராமாயணத்துலேயும் வால்மீகி ராமாயணத்துலேயும் கொஞ்சம் மாறுபாடு இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்த மாதிரி சாபம் பெற்ற வரலாற்றையெல்லாம் விவரிச்சுட்டு நள்ளிரவில் தசரதர் உறங்கும்போது உயிர் பிரியுது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னையே சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் சுமந்திரர் காட்டிலேருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய ராமன் நகருக்கு திரும்பலைன்ற செய்தியை சொன்ன உடனே தசரதனுடைய உயிர் பிரிஞ்சுடுறது. ராமன் வரலை அப்படிங்கிற செய்தியை கேட்டது தான் இந்த உயிர் பிரியறதுக்கு காரணம்னு கம்பர் சொல்கிறார். காட்டிலேருந்து திரும்பின சுமந்திரர் முதல்ல வசிஷ்டர்கிட்ட விஷயத்த சொல்கிறார். அப்பயே வசிஷ்டர் இதற்கு பின்ன மன்னர் வாழ மாட்டார்னு சொல்லிடுறார். இதற்கு அடுத்து சுமந்திரரும் வசிஷ்டரும் தசரத மன்னர்கிட்ட போகிறாங்க. அப்போ ராமர் திரும்பி வந்தானான்னு வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். அந்த காட்சியை கம்பர் வர்ணிக்கிறார். ராமன் வரலை அப்படின்னு சொல்ல முடியாதவராக வசிஷ்ட மன்னர் மனசு வருந்தி பேசாமல் இருக்கார். தவம்ன்ற பலத்தை பெற்ற வசிஷ்டரனுடைய முகமே ராமர் திரும்பலைன்ற சொல்ல தசரதருக்கு சொல்லிட்டுது. தசரதரும் சோர்ந்து போனார்னு வருது. இல்லை என்று உரைக்கலாற்றான் ஏங்கினன் முனிவன் நின்றான், வல்லவன் முகமே நம்பி வந்திலன் என்னும் மாற்றம் சொல்லலும் அரசன் சோர்ந்தான் துயர் உரு முனிவன் நான் வல்லல் காண்கில்லேன் என்னா ஆங்கு நின்று அகலப் போனான் அப்படின்னு அந்த காப்பியம் சொல்கிறது. அதனால் வசிஷ்டர் அங்கேருந்து நகர்ந்து போனோடனே தசரதர் சுமந்திரர்கிட்ட ராமரை பற்றி வர்ணிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.